இறைவன் அவர்களுக்கு மன உறுதியை கொடுக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனிடத்துல நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மாணவியினுடைய அந்த மரணத்தை பல்வேறு கோணங்கள்ல பாக்குறாங்க, பேசுறாங்க. அந்த விஷயங்களுக்குள்ள நான் போகல. மாணவிகளினுடைய சார்பாக, ஒரு பெற்றோரினுடைய சார்பாக இந்த விஷயத்த நான் பாக்குறேன், பேசுறேன். ஏன்னா ஸ்ரீமதியினுடைய தாயார் பேசக்கூடிய அந்த வீடியோவை பார்க்கும்போது தெளிவாக ஒரு விஷயத்த சொல்றாங்க. டே ஸ்காலரா தான் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கா. அந்த பள்ளியில 9 மணி வரைக்கும், இரவு 9 மணி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க. இப்ப தன்னுடைய மகன் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கிற அந்த ரீசனுக்காக ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இப்ப நான் தனியார் பள்ளிகள் இடத்துல கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, 9 மணி வரைக்கும் எதுக்குங்க ஸ்பெஷல் கிளாஸ்? 4 வருஷம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறீங்க. 9th 10th 11th 12th 4 வருஷம் ஸ்பெஷல் கிளாஸ். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு கிளாஸ்ல 45 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னு வைங்க. நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறதுனால 45 பேரும் சென்டம் எடுக்கிறானா? 45 பேர் 500க்கு 500 எடுக்க வைக்கிறீங்களா? இல்ல 600க்கு 600 உங்களால எடுக்க வைக்க முடியுதா?